உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். இது வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே அப்படின்னு சமீபத்தில் கொண்டாடினாங்க. இதில் அவங்க என்ன பண்ண பார்த்தாங்கன்னா, இந்த உயர் ரத்த அழுத்தத்தை பற்றி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவேர்னஸ், விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு இன்டராக்டிவ் வீடியோ, இதை ஒரு வெப்சைட்லேருந்து எடுக்கிறேன். அதை வந்து உங்களுக்கு நான் எப்படி அதை தேடணும், நீங்களே கூட தேடலாம், அது எப்படி தேடணுன்றது அதில் காட்டியிருக்கேன், அதை பாருங்கள். அது இப்போ ஏன் அது நமக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னால், இப்போது உயர் ரத்த அழுத்தம் எந்த விதமான அறிகுறிகளையும் கொடுக்கறது இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு பின்னாடி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதும், கண்டுபிடிச்சி அதுக்கு முன்னாடியே வந்து அது வருவதை தடுப்பதற்கும், வந்தால் அதை சமாளிப்பதற்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். வீடியோவை பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வெப்சைட்டை நீங்களே கூட வந்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் மெட்ரிக்ஸ் அண்ட் இவாலுவேஷன் அப்படிங்கிறது, குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ் கம்பேரிசன் அப்படிங்கிறது தான் இந்த இன்டராக்டிவ் இது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன காசுக்காக நம்ம தேட போகிறோம், இல்லை என்ன ரிஸ்க்குக்காக நம்ம தேட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நான் ரிஸ்க் ஃபேக்டர் போட போகிறேன். அந்த ரிஸ்க் ஃபேக்டரில் இதில் நான் சிஸ்டாலிக் ஹை பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டரை தேடப்போம். அதாவது நமக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படின்னு. அதில் இப்போ என்ன பண்ணுவோம், இறப்புகள் எவ்வளவு அப்படிங்கிறத மாதிரி பார்க்க போகிறோம். குளோபலாக இருக்கிற எண்ணிக்கை எவ்வளோ பேர் ஹைப்பர் டென்ஷனாலையும் அது ரிலேட்டட் காரணங்களாலையும் இறந்து போறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நீளத்துல இருக்கிற எல்லாம் அந்த மாதிரி வந்து இறக்குறவங்க அப்படிங்கிறது கணக்கு. இந்த டார்க் நீளம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அதுதான் இருக்கிறதுலே மேக்சிமம். இந்த லைட் நீளம்லாம் கொஞ்சம் கம்மி. இதெல்லாம் வந்து ஹைப்பர் டென்ஷன்னால அவங்க இருக்கிறது இல்லை, இதெல்லாமும் ஹைப்பர் டென்ஷன்னால இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகேவா? இப்போ நாம என்ன பண்ண போறோம், இது குளோபல். இதையே இப்ப நாம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நாம மாத்த முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்க இருக்கிற இந்த செக்ஷனை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த நீளம் தமிழ்நாட்டுக்குன்னு வரும்போது எப்படி மாறுகிறது, இந்த டார்க் நீளத்தையும் கவனிங்க, லைட் நீளத்தையும் கவனிங்க. தமிழ்நாடு டார்க் நீளம் இப்போ அதிகமாகுது, தெரியுதுங்களா? ஹைப்பர் டென்ஷன்னால வரக்கூடிய இறப்புகள் நம்ம ஊர்ல அநியாயத்துக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இது வந்து 2021 உண்டானது. இப்ப இதையே நானு 1991 கொண்டு போறேன்னு வச்சுக்கோங்க. இது கம்மியா இருந்திருக்குது. அன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல எத்தனை பேரு ஹைப்பர் டென்ஷனால செத்து போனாங்க அப்படின்னு பார்த்தா அது கம்மியாக இருந்திருக்குது. இப்போ 2021 இது அநியாயத்துக்கு அதிகமா மாறி போச்சு. அதனால ஹைப்பர் டென்ஷன் பத்தி நாம இன்னைக்கு பேச வேண்டியது ரொம்பவே அவசியமாகுது. இப்போ இது வந்து எல்லா வயதினருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். இப்ப இதையே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 15ல இருந்து 49 அந்த செக்ஷன், இவங்க பாத்தீங்கன்னா இது கம்மியாக இருக்குது. ஆனா அந்த 50ல இருந்து 69 வயசு உள்ளவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த வயசுல நாம நிறைய பேரை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது தமிழ்நாட்டுல பாருங்க. 70க்கு மேலன்னு சொன்னா வந்துட்டு முதிர்வுக்காக வந்துட்டு நிறைய பேருக்கு ஏற்படலாம், அது பரவாயில்ல. இப்ப அதையும் எதுக்கும் பார்த்துடுவோம். அது அதிகமா தான் இருக்கு, விச் இஸ் அக்செப்டபிள். ஆனா இந்த வயசுல நாம இவ்வளவு அதிகமா வச்சிருக்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்து நல்லது இல்லை. அதனால ஹைப்பர் டென்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு. இப்போ இந்த 50 வயசுல இருந்து 69 வயசு காலங்களை வந்துட்டு நாம உலக அளவுல தேடுவோம். இப்போ குளோபல் அப்படின்னு போட்டேன்னு சொன்னா, இது குளோபலில் இருப்பதை விட நம்ம ஊர்ல இருப்பது அநியாயத்துக்கு அதிகமாக இருக்குது. இது பிரதான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக்ஸ்ல இறந்து போறவங்க, ஸ்ட்ரோக்னால இறந்து போறவங்க, ஹைப்பர் டென்சிவ் ஹார்ட் டிசீஸ்ன்னே ஒன்று இருக்கு. ஸோ அதனால இருக்கும் கிரானிக் கிட்னி டிசீஸ், அதனால இறந்து போறோம். இதெல்லாம் ரொம்ப அதிகம். இது எல்லாமே ஹைப்பர் டென்ஷன்னால வரக்கூடிய விளைவுகள். இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷனை நாம கண்டுபிடிச்சாதான் நமக்கு அதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சு நாம அதுக்கு வைத்தியம் பார்ப்போம்.
கண்டுபிடிக்கப்படாமலே வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குதுன்னு தெரியாமலே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லும். இப்ப அதனால உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கறத நீங்க பார்த்துக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். நாம அடிக்கடி செக் பண்ணிக்கிறதும், செக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சா அதுக்கு என்னென்னலாம் நீங்க பண்ணலாம். மாத்திரை மருந்துகள் போடுறதுன்றது ஒரு ரகம். எக்ஸர்சைஸ் பண்ணியும் குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்ப நிறைய எவிடன்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பிசியோதெரப்பி உயர் ரத்த அழுத்தத்துக்கு நிறைய விதத்தில் உதவும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ரத்த அழுத்தம் இருக்குதுன்றத முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ரத்த அழுத்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஃபிசியோதெரப்பியில் அதுக்குன்னு எக்ஸசைசஸ் இருக்குது. அந்த எக்ஸசைசஸை எப்படி செஞ்சால் எவ்வளோ குறையுது அப்படிங்கிறதுக்கும் கணக்கீடுகள் வந்துடுச்சு. ஸோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறது விரைவிலேயே அதை முதல்லையே பண்ணோம்னு சொன்னால் அந்த ரத்த அழுத்தம் மேலே போகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி.